சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 45வது படலமான பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் 45வது படலமாகும். ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் மதுரை நகரில் வைகை ஆற்றின் கரைக்கு தெற்கே குருவிருந்ததுறை என்ற ஊரொன்று இருந்தது. தற்போது அவ்வூர் குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது. சுகலன் என்ற ஒரு வேளாளன் வசித்து வந்தான். அவனுடைய மனைவி சுகலையாவாள். அவர்கள் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் மிக்கவர்களாக திகழ்ந்தனர். அதாவது அத்தம்பதியினருக்கு 12 ஆண் மக்கள் இருந்தனர். சில ஆண்டுகளில் சுகலன் இறந்துவிட்டான். தந்தையை இழந்த சுகலனின் ஆண் மகன்கள் உணவிற்கு வேடர்களோடு இணைந்து காட்டிற்கு சென்று வேட்டையாடி வந்தனர். அப்போது ஒரு சமயம் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களின் குருவான குரு பகவானை கண்டனர். அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த குரு பகவானை கேலி செய்தனர். பின்னர் அவர் மேல் கல்லையும் மண்ணையும் வாரி இறைத்தனர். இதனால் கோபம் கொண்ட தேவகுரு அவர்களை பன்றி குட்டிகளாக பிறந்து தாய் தந்தையரை இழந்து உணவுக்காக அலைவீர்கள் என்று சாபமிட்டார். தேவகுருவின் சாபத்தால் அதிர்ச்சி அடைந்த சுகலவனின் பிள்ளைகள், எங்கள் சாபம் நீங்க வழி கூறுங்கள் என்று கதறினர். அவர்களிடம் இரக்கம் கொண்ட தேவகுரு, மதுரை சொக்கநாதர் உங்களுக்கு தாயாய் வந்து பாலூட்டி உங்களின் பசி துன்பத்தை போக்குவார். பின்னர் அவர் பாண்டியனுக்கு உங்களை மந்திரியாக்கி இறுதியில் உங்களுக்கு முக்தியையும் கொடுப்பார் என்று கூறினார். ரங்க வித்யாதரன் என்பவன் புலத்தியரின் தவத்திற்கு இடையூறாக யாழிசைத்து பாடினார். இதனால் புலத்தியர் கோபத்தில் பன்றியாக போகும்படி சபித்தார். வருந்திய அவன் புலத்தியரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்டான். அதற்கு புலத்தியர் ராஜராஜ பாண்டியனுடைய போரின் போது மடிந்து மீண்டும் பழைய நிலைமையை அடைவாய் என்று புலத்தியரின் சாபம் நிவர்த்தி கூறினான். அச்சாபத்தினால் ரங்க வித்யாதரன் அரச பன்றியாக பிறந்தான். சுகலனின் பிள்ளைகள் அக்காட்டில் இருந்த அரச பன்றிக்கு மகன்களாக அரசி பன்றியின் வயிற்றில் தோன்றினர். அச்சமயம் ராஜராஜ பாண்டியன் காட்டிற்கு பெரும் படையுடன் வந்து தொல்லை தந்த விலங்குகளை வேட்டையாட எண்ணினான். அதன்படி காட்டிற்கு சிறந்த வேட்டையாடுபவர்களுடன் வந்தான். ராஜராஜ பாண்டியனின் வருகையை அரச பன்றி அறிந்தது. பின்னர் அரசி பன்றியிடம், நீ இங்கேயே பத்திரமாக நம் குழந்தைகளை கவனித்து கொண்டிரு. நான் பாண்டியனை எதிர்த்து போராட செல்கின்றேன். நான் உயிருடன் திரும்பி வருவேனா இல்லை மடிவேனா என்று தெரியவில்லை என்றது. அதனை கேட்ட அரசி பன்றி, நானும் உங்களுடன் வந்து பாண்டியனை எதிர்ப்பேன். வெற்றி பெற்றால் நாம் மீள்வோம், இல்லையில் நாம் அங்கேயே மடிவோம் என்று கூறியது. பன்றிகள் பாண்டியனை எதிர்த்து போரிட புறப்பட்டனர். இதனால் பன்றி குட்டிகள் தனிமை அடைந்தனர். அரச பன்றி ராஜராஜ பாண்டியனை எதிர்த்து போரிட்டு மடிந்தது. அரசி பன்றி சருசான் என்பவனுடன் போரிட்டு மடிந்தது. ராஜராஜ பாண்டியனால் கொல்லப்பட்ட ரங்க வித்யாதரன் பழைய வடிவம் அடைந்தான். பன்றிகள் மடிந்த இடம் இன்றும் பன்றிமலை என்று அழைக்கப்படுகிறது. அம்மலையில் சித்தர் மற்றும் யோகிகள் வீடு பேறு பெற்றதாக தவம் செய்ததாக கருதப்படுகிறது. பன்றி குட்டிகள் தாயையும் தந்தையையும் இழந்து உணவிற்காக அலைந்து திரிந்தனர். பன்றி குட்டிகளிடம் இரக்கம் கொண்ட சொக்கநாதர் தாய் பன்றியாக உருமாறி பன்றி குட்டிகளின் முன் தோன்றினார். பன்றி குட்டிகள் ஆவலாய் தாயிடம் சென்றனர். சொக்கநாதர் பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டினார். சொக்கநாதரின் பாலை உண்ட பன்றி குட்டிகள் வலிமையையும் ஞானத்தையும் நற்குணங்களையும் பெற்றனர். பின்னர் இறைவனார் அக்குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வைத்து உடலினை மனித வடிவமாக மாற்றினார். பின்பு சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்து அருளினார். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் பெரியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் துன்பத்தை ஏற்படுத்தினாலோ, அவர்களின் செயல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ, கேலி செய்தாலோ இழிவான நிலைமையை ஏற்படும் என்பதையும், இழிந்த நிலையில் உயிரினங்களாக இருந்தாலும் தாயும் தந்தையுமாக இருந்து இறைவன் காப்பார் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 45வது படலமான பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.